இன்றைய தினம் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை துவக்க விழா இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது. இந்த எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவைக்கு தலைமை தாங்கி கொடுக்குமாறு ஆர் மாணிக்கம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை கொடியேற்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரங்கராஜ் அவர்களையும் மற்றும் நிர்வாகிகள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையினுடைய துவக்க விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எரங்குடி தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த அம்மா பேரவை எம்ஜிஆர் அம்மா பேரவையினுடைய துவக்க விழாவை சிறப்பான முறையிலே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது பெருமைக்குரிய விஷயமாக அமைந்திருக்கின்றது. இங்கே சிறப்பு பேச்சாளராக, சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் படையப்பா ரங்கராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஸ்ரீரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆர்சி கோபி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பானிபுரி முரளி அவர்கள், கேபிள் ராமசாமி, பூக்கடை சின்னகோபு அவர்கள், பரசுராமன், ஸ்ரீரங்கம் துரை அவர்கள், வாய்ஸ் சுந்தர் அவர்கள், சிவா, அந்தநல்லூர் மாரிமுத்து சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே உங்களிடத்திலே நாங்கள் என்ன கோரிக்கையை வைக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால், தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்னாலே இந்த நாட்டிலே புரட்சி தலைவி அம்மாவை போல் ஒரு தலைவி நம் நாட்டிற்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தீபா அம்மையார் அவர்களை எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையினுடைய தலைவியாக நாம் ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவை போல் ஒரு தலைவி நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே இந்த துவக்க விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்திலே தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்னாலே தமிழகம் எந்த சூழ்நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, தமிழக தாய்மார்கள் எந்த வேதனையோடு இருக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழகத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் மக்களாட்சி அமைக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு மக்களுக்கு பயந்து கொண்டு போலீஸ் பாதுகாப்போடு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களிடத்திலே நல்ல மதிப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அந்த காரணத்தினாலே மக்கள் தான் பாதுகாப்பு தர வேண்டுமே தவிர போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு தரக்கூடிய வகையிலே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அது ஜனநாயகத்திற்கு விரோதமாகத்தான் இருக்குமே ஒழிய ஜனநாயகமாக இருக்காது என்பதனை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னாலே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா காலத்திலே விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நேரத்திலே, வறட்சியான நேரத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விவசாயிகளுக்கு அவர்களுடைய நிவாரண நிதியை மாநில அரசு நான் தான் தர வேண்டும், மத்திய அரசு வருவதற்குள் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது, அவர்கள் கடனிலே தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாரி வழங்கினார்கள். இன்றைய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? பல கோடி ரூபாயை விலை பேசி எம்எல்ஏக்களாக போனவர்கள் விவசாயிகளுடைய குறைபாடுகள், அவர்கள் கிராமப்புறத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்பதை கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இன்றைக்கு நிவாரண நிதி வழங்குகிறேன் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் வழங்குகிறார்? 5000 வாங்கிக்க, 7000 வாங்கிக்க, 2000 வாங்கிக்க, 1000 வாங்கிக்க, இப்படி ஏதோ பாக்கெட் மணியை கொடுப்பது போல விவசாயிகள் இல்லை என்று சொன்னால் நகர்ப்புறத்திலே மக்கள் உணவு அருந்த முடியாது. விவசாயிகளை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நாம் நகர்ப்புறத்திலே எவரும் வாழ முடியாது உயிரோடு. ஆகவே விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் கேட்டார்கள் நிவாரண நிதியாக.
அந்த 30,000 ரூபாயை தர முடியவில்லை அவர்களால் என்று சொன்னால் எவ்வளவு வேதனை அளிக்கிறது. எத்தனை கோடி ரூபாய் செலவழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தை காப்பாற்ற, ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து கொண்டு இருப்பார்கள். ஏற்பிடிக்கும் தொழிலாளி விவசாயியை காப்பாற்றுவதற்கு அருகதையற்ற இந்த ஆட்சி இனி தமிழகத்திலே தேவையா என்ற நிலைமையில் தான் விவசாயிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இந்த ஆட்சி நிலையான ஆட்சி அல்ல. இது தற்காலிகமான ஆட்சி தான். சசிகலா அம்மையாரனுடைய பினாமி ஆட்சி தான் இருக்கிறது. ஒரு எம்எல்ஏவை உட்காரு என்றால் உட்காருவார், ஏந்திரினா ஏந்திருப்பார். ஆனால் பொதுமக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும்? மக்களுக்காக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மக்களால் எதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள்? அவருடைய குறைகளை சட்டசபையிலே எடுத்து கூற வேண்டும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இருக்கிற அவர்களுடைய உயிரை காப்பாற்றும். உயிரை இழந்தவர்களுக்கே சரியாக நிதி அளிக்கவில்லை. தாய்மார்களே, புரட்சி தலைவி அம்மா உயிரோடு இருந்திருந்தால் அள்ளி அள்ளி வாரி இழைத்திருப்பார்கள். அவர் மறைவுக்கு பின்னாலே அவர்களை பற்றி என்ன என்று கவனிக்கவே இல்லை இந்த அரசாங்கம். இடைப்பாடி இந்த முதலமைச்சர் இடைப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சசிகலா அம்மா என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கல்ல, முதலமைச்சர் ஆக்குனதே அவருக்கு பெருமை தாங்கல. அந்த அம்மா என்ன சொல்லுதோ ஜெயிக்குள்ள இருந்து அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது மாதிரியான ஆட்சி 122 எம்எல்ஏ என்னையா பண்றீங்க? பொதுமக்கள் இடத்துல சுதந்திரமா உங்களால வர முடியலன்னு சொன்னா இந்த அரசாங்கம் தேவையா? இந்த அரசாங்கத்தை கலைச்சுவிட்டு உடனே பொதுமக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் ஜனநாயகம். இல்லைன்னா இது ஜனநாயக நாடு இல்ல, சர்வாதிகாரம். ஏன்னா நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க, உங்க ஓட்டை வாங்கி அவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இனி எங்களுக்கு தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. பொதுமக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப பேசினா போலீஸை வச்சு உங்களை ஒரு கை பார்த்துருவேன். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. இது ஜனநாயக ஆட்சியா? மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆட்சி என்றால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இதுதான் நடைமுறை வாழ்க்கை. தமிழகத்தில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 4.5 ஆண்டு காலம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்க. இந்த 4.5 ஆண்டு காலம் கூட நீடிக்காது, போய்விடும். ஆகவே மக்கள் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள். புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு தீபா அம்மையார் எப்படி வந்தார்கள் தெரியுமா? தமிழகத்திலே தமிழக தாய்மார்களிடத்திலே அவர் எப்படி தெரிந்தார்கள் தெரியுமா? புரட்சி தலைவி அம்மாவுக்கு நாடியே இல்லை என்று மறைக்கப்பட்டது. அது யாரால்? சசிகலாவால் தான் மறைக்கப்பட்டது. புரட்சி தலைவிக்கு உறவே இல்லை என்று மறைக்கப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்களை ராஜாஜி மண்டபத்திலே அவர் உடலை வைத்திருக்கும் போது தீபா அம்மையார் அவருடைய அத்தை அருகிலேயே செல்ல முடியாத அளவிற்கு செய்து விட்டார்கள். ஒரு வீட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்டால் உங்கள் உறவு எங்கே என்று தான் கேட்பார்கள். ஆனால் உறவு அங்கே யாருமே இல்லை என்று மறைக்கப்பட்டது. தீபா அம்மையார் அவர்கள் அழுத கண்ணீரோடு தன்னுடைய அத்தை அருகிலேயே வர முடியாமல் வந்தார்களே, நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். இந்த அடிப்படையிலே தான் அவர் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்தார். அவருடைய வாழ்நாளிலே சசிகலா அம்மையார் என்னென்ன தொல்லைகள் கொடுத்திருக்கிறார்கள், புரட்சி தலைவர் தன்னுடைய அத்தையை அருகாமையிலேயே நெருங்க விடாத அளவிற்கு என்னென்ன செய்தார்கள் என்பதை உங்கள் தொலைக்காட்சியிலே உங்களிடத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த அளவிற்கு அவர்களுடைய மன வேதனையை அள்ளி பொதுமக்களுக்கு சொல்லும் போதுதான் பொதுமக்கள் தெரிந்து கொண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு இரத்த சம்பந்தமான உறவு இருக்கும் பொழுது சசிகலா யார் இந்த நாட்டிற்கு? சசிகலா யார் பொதுச் செயலாளர்? இந்த நாட்டிற்கு முதலமைச்சராவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தாய்மார்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக மாறிவிட்டது. அந்த அடிப்படையிலே தான் தீபா அம்மையார் அவர்களை தமிழக தாய்மார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அடிப்படையிலே தான் புரட்சி தலைவி அம்மா உறவு முறை இரத்த சம்பந்தம் இருக்கும்போது யார் உரிமை கொண்டாடுவது, என்ன அர்த்தம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் இளைய புரட்சி தலைவி தீபா அம்மையார் அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கிராமம் கிராமமாக நாங்கள் செல்கிறோம். அங்கே எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவுடைய இளைய புரட்சி தலைவி தீபா அம்மையார் அவர்களை தான் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே வரக்கூடிய பொது தேர்தலை சந்திக்கும் போது புரட்சி தலைவி அம்மா உருவிலே இருக்கக்கூடிய தீபா அம்மையார் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் என்பதனை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சமாதியில் இருப்பது அம்மாவின் உடல் தவிர அவருடைய ஆத்மா தீபா அம்மையார் உருவிலே வந்துவிட்டது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தாய்மார்களே. ஆகவே ஜனநாயகம் இனி வர வேண்டும் என்று சொன்னால்
புரட்சி தலைவி அம்மாவை போல் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவி வர வேண்டும் என்றால் தீபா அம்மாவை ஆதரித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை தீபா அம்மையாருக்கு வாக்களித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா நாமம் ஓங்குக என்று சொல்லி தீபா அம்மையார் வாழ்க வாழ்க என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய RC கோபி ஸ்ரீரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இங்கே சிறப்புரையாற்றுவார்கள். இறக்குடி பெரியவர்களே, தலைவர்களே, கழக முன்னோர்களே, எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சேர்ந்த கழக முன்னோடி அவர்களையும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பொறுப்பாளர் அவர்களையும் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் வெங்கராஜ் அவர்களையும் திருநாய்க்கல் ராமசாமி அவர்களையும் மற்றும் எங்களோடு வந்திருக்கும் பொறுப்பாளர் அனைவரையும் வருகை வருகை நிலையத்தை உங்களுக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருங்க சும்மா தீபா தீபா சொல்றோம்? யாருங்க அவங்க? நம்ம அம்மா தாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மா தாங்க வந்திருக்காங்க. நமக்கு இல்லை, அவங்க ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணு தாங்க அவங்க. அதெல்லாம் அண்ணன் மகளாம் கிடையாது, ஜெயலலிதா அம்மா பொண்ணு தான் அவங்களுக்கு உருவம் எடுத்து வந்திருக்காங்க. அம்மாவே திருப்பி நமக்கு வந்துட்டாங்க. இனிமேல் தமிழகத்துக்கு நல்ல ஒரு சிறப்பான தமிழகம் தான். அதனால நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எந்த ஊருக்கு போனாலும் தீபா அம்மா பேரவை தான் நல்ல செழிப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எங்கே போனாலும் நமக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. எந்த அதிமுக காரனும் உள்ளூர் வர முடியாது, மற்ற கட்சிக்காரனும் உள்ளே வர முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா தான், தீபா அம்மா தான் எங்கே போனாலும். அதனால் இன்னைக்கு எங்கே போனாலும் நம்ம மக்களோட ஆதரவு, மகளிரோட ஆதரவு மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது அம்மாவுக்கு. ஏன்னா அம்மா இருக்காங்க, அம்மா தான் வந்திருக்காங்க. எங்கே போனாலும் எங்கள் அம்மா வந்திருக்காங்க. நாங்கள் சென்னைக்கு போனோம், சென்னைக்கு போய் அந்த அம்மா காரில் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க? எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் அம்மா வந்துட்டாங்க. யாரும் தீபாமான்னு சொல்லலை, தீபாமாவை பார்த்தோம் எங்கள் அம்மா வந்துட்டாங்க, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, புரட்சி தலைவி அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் நமக்கு அம்மா தான். நம்ம எல்லாரும் இந்த அவங்க வழியில் செயல்பட போகிறோம். எந்த ஊரில் நம்ம போட்டிக்கிட்டாலும் நீ தீபா பேரவையில் யார் நின்றாலும் சரி, அவங்க தான் வெற்றி அடைய போகிறாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலில் உங்கள் ஏரியாவில் யார் இருந்தாலும் சரி, தீபா அம்மா பேரவை நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்.